இப்போ இணையத்துல பூதாகரமா போய்க்கொண்டிருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா ரவிமோகன் மற்றும் மாத்தி விவாகரத்து செய்ததார். எது கிடைத்தாலும் ட்ரோல் செய்யும் நெட்டிசன்கள் இதை சும்மாவா விடுவாங்க? நன்றாக வச்சு செய்யும் அளவுக்கு ஒவ்வொரு மீம்ஸையும் தெரிக்க விட்டிருக்கிறாங்க. இன்னும் 8 நாள்ல இஎம்ஐ, வீட்டு வாடகை, ஸ்கூல் ஃபீஸ்னு வரப்போது. இந்த நேரத்தில் ஜேம் ரவி பிரச்சனை நமக்கு தேவைதானா கோபி அப்படின்னு சொல்லி கலாச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக நேற்று ஆர்த்தி விவாகரத்து வழக்கில் தனக்கு மற்றும் தன்னுடைய குழந்தைகளுக்கு மாதம் 40 லட்சம் ஜீவனாம்சம் கேட்டிருந்தாங்க. அதை கலாய்க்கும் வகையில் ஒருவர் ட்வீட் செய்திருக்கிறாரு. மாசம் 40 லட்சம் இதுக்கு? குழந்தைங்க படிப்புக்கு 2 லட்சம், மீதி 38 லட்சம் நானும் எங்க அம்மாவும் ஷாப்பிங் பண்றதுக்கா அப்படின்னு சொல்லி ஆர்த்தி சொல்றது போல மீம்ஸ் போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்த்தி நேற்று ஒரு அறிக்கை விட்டிருந்தாங்க. அதில் ரவிமோகன் வெறும் காலோடு வெளியேறவில்லை, ரேஞ்ச் ரோவர் கார் எடுத்துக்கொண்டு தான் வெளியேறினார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை கலாய்க்கும் விதமாக புருஷன் போனது உனக்கு கவலை இல்லை, ரேஞ்ச் ரோவர் போச்சுன்னு தான் கவலையா அப்படின்னு சொல்லி பங்கம் செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில் ரவிமோகன் தன்னுடைய சொத்துக்களை அபகரித்ததால் தான் வெறும் காலுடன் அந்த வீட்டிலிருந்து வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதையடுத்து ஆர்த்தி ரவி தங்களுடைய பிரிவுக்கு 3வது நபரே காரணம் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டிருக்காங்க. அதில் விலை உயர்ந்த ஆடைகள், காலணிகள் மற்றும் ரேஞ்ச் ரோவர் காருடன் தான் ரவி வீட்டை விட்டு சென்றார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆர்த்தி வழக்கில் ரவி வேறு ஒரு பெண்ணுடன் வாழ்ந்து வருவதாக சொல்லப்படுகிறது. ஆகையால் விவாகரத்துக்கு நேரடியாக ஆர்த்தி மறுப்பு தெரிவிக்காமல் ஜீவனாம்சமாக அதிக தொகையை கேட்டு வருகிறார். இதற்கு ரவி தரப்பிலிருந்து என்ன பதில் வருகிறது என்பது அடுத்த வழக்கு விசாரணையின் போது தெரியவரும். ஏற்கனவே ரவிமோகன் தன்னை பொன்முட்டையிடும் வார்த்தாகத்தான் ஆர்த்தி குடும்பம் பார்த்ததாக சொன்னது உண்மையாக இருக்குமோ என்று பலரும் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் தங்களின் திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டதற்கு 3வது நபரின் தலையீடே காரணம் என 3 பக்கங்களில் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் ஆர்த்தி. அவர் கெனிஷா பிரான்சிஸின் பெயரை குறிப்பிடாவிட்டாலும் உங்கள் வாழ்வின் ஒளி என தெரிவித்தது அனைவருக்கும் புரிந்துவிட்டது. முன்னதாக ரவிமோகன் வெளியிட்ட அறிக்கையில் கெனிஷாவை தன் வாழ்வில் ஒளி கொண்டு வந்தவர் என குறிப்பிட்டிருந்தார். இதையடுத்து உங்களின் வாழ்வில் ஒளி நம் திருமண வாழ்க்கையை இருளாக்கிவிட்டது என்று சொல்கிறார் ஆர்த்தி. கெனிஷா பிரான்சிஸுக்கும் ரவிமோகனுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டதால் தான் தன் திருமண வாழ்க்கை விவாகரத்து வரை சென்றிருப்பதாக அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் ஆர்த்தி. மேலும் இந்த 3வது நபர் வந்ததாக தான் சொல்வது யூகத்தால் அல்ல என்றும் தன்னிடம் ஆதாரம் இருப்பதாகவும் கூறியிருக்கிறார். விவாகரத்துக்கு நான் காரணம் அல்ல என்கின்றார் கெனிஷா பிரான்சிஸ். அவர்தான் காரணம், ஆதாரம் வைத்திருக்கின்றேன் என்றார் ஆர்த்தி. இதையடுத்து விவாகரத்துக்கான காரணத்தை நீங்களும் சொல்லுங்கள் ரவிமோகன் என்கின்றார்கள் ரசிகர்கள். கெனிஷா சொன்னதில் உண்மை இல்லை என்று மட்டுமல்ல, ரவிமோகன் சொன்னதிலும் உண்மை இல்லை என அறிக்கையில் தெரிவித்துள்ளார் ஆர்த்தி. அதாவது நைட் ட்ரெஸ்ஸில் வெறும் காலுடன் கார் எதுவும் இல்லாமல் கண்ணியம் பறிக்கப்பட்டு வீட்டை விட்டு வெளியே வந்ததாக தெரிவித்திருந்தார் ரவி. இந்நிலையில் பிராண்டட் காலனி, பர்ஸ் மற்றும் தனக்கு விருப்பப்பட்ட பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ரேஞ்ச் ரோவர் காரில் கிளம்பி சென்றார் ரவிமோகன் என்கின்றார் ஆர்த்தி. தான் சம்பாதித்த அனைத்தையும் பறிகொடுத்து விட்டதாக கூறினார் ரவி. ஆனால் பணம் விஷயத்தில் நானும் அவரும் சேர்ந்துதான் முடிவெடுப்போம், எல்லாவற்றுக்கும் ஆதாரம் வைத்திருக்கின்றேன், நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துக் கொள்கின்றேன் என்றார் ஆர்த்தி. பிள்ளைகளை கண்ணில் காட்டாமல் பவுன்சர்களை வைத்து தடுக்கிறார் ஆர்த்தி என்கின்றார் ரவிமோகன். ஆனால் தான் அப்படி செய்யவில்லை என்கின்றார் ஆர்த்தி. மேலும் தங்கள் பிள்ளைகள் ரவிமோகன் வேறொருடன் வசிக்கும் வீட்டில் சந்திக்க சங்கடப்படுவதாகவும் கூறியிருக்கிறார். ஆர்த்தியின் அறிக்கையை அடுத்து ரவிமோகன் மேலும் ஒரு அறிக்கையை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று விஷால் சாய் தன்சிகா திருமணம் பற்றிய சமூக வலைதளங்களில் பேச்சாக இருந்த நிலையில் ஆர்த்தியின் அறிக்கை வெளியானதும் சினிமா ரசிகர்களின் கவனம் மீண்டும் விவாகரத்து பக்கம் திரும்பிவிட்டது.